தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உரையியலை கற்று வருகிறோம், பரிசுத்த ஆவியியலை படித்து வருகிறோம். அந்த வரிசையில் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார் என்று கடந்த வகுப்பில் நாம் ஆரம்பித்தோம். இந்த நிகழ்ச்சியிலே அதை தொடர்கிறோம். பிறப்பிலே அவருடைய ஆவியானவருடைய கிரியை உண்டு. அளவில்லாமல் கிறிஸ்துவுக்கு ஊற்றப்பட்டார். புறா வடிவத்தில் கிறிஸ்துவின் மேல் இறங்கினார். கிறிஸ்துவை ஏவினார், வழி நடத்தினார். அப்போஸ்தலர் 10:38 படிக்கலாம். தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் கிரியை! பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். நன்மை செய்வதற்கான ஒரு அபிஷேகம், குணமாக்குகிற ஒரு அபிஷேகம், சுற்றி திரிகிற ஒரு அபிஷேகம். 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்கிறவராய், யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செஞ்சார் இயேசு கிறிஸ்து. பலவிதமான நன்மை. மற்றவர்களுக்காக ஜெபிப்பது கூட ஒரு நன்மை தான். நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுவது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக. அவர் முதல் அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம்? நன்மை செய்த ஒரு அற்புதம் தானே. கல்யாண வீட்டில் ஒரு பெரிய குறைவு, அந்த குறைவு நிறைவாக்கப்படவில்லை என்றால் பெரிய அவமானம். ஆகினால அவர்களுக்கு நன்மை செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். திராட்சை ரசம் இல்லைன்னா என்ன, செத்தாப்பா போயிடுவீங்க. அதான் அப்போ இருக்குல்ல, அதான் இறைச்சி இருக்குல்ல, அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிடுங்க. கடைசி பந்திக்கு திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, இல்லை என்ன வந்துச்சு என்று சொல்லலை. திராட்சை ரசம் அப்படின்றது யூத கலாச்சாரத்தில் விருந்தினுடைய மையப்புள்ளி. அதான் அது வருஷ கணக்கில் அதை திட்டமிட்டு வருஷ கணக்கில் ஆயத்தப்படுத்தப்பட்ட திராட்சை ரசத்தை அவர்கள் விருந்தில் பரிமாறுவார்கள். இப்போ காலி ஆயிடுச்சு, இப்போ போய் வாங்க முடியாது, வாய்ப்பில்லை, வாங்கவும் முடியாது, ஆயத்தம் பண்ணவும் முடியாது. ஏதோ உப்புமா கிண்டுற மாதிரி கிண்டிட முடியாது, ரவை கிண்டுற மாதிரி கிண்டிட முடியாது. இப்போ என்ன கெட்டு போச்சு? நானாக தான் சொல்லியிருப்பேன், எப்பா திராட்சை ரசதானமாக கெட்டு போச்சு, திராட்சை ரசதானமாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இருக்குது, இறைச்சி இருக்குது. சரி, கடை நீங்கள் பந்திக்கு முந்துன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பிந்திட்டீங்க, ரசம் இல்லாமல் போயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் திருமணங்களை ஒழுங்கு செய்து நடத்தின ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. என்னுடைய தகப்பனார் நான் வாலிபனாக இருக்கும்போது கர்த்தருக்குள்ளே போய்விட்டபடினால மூத்த மகன் என்கிற விதத்தில் நான் என் தகப்பனார் இருக்கும்போதே என்னுடைய 2வது அக்காவினுடைய திருமணத்தை ஒழுங்கு செய்வதில் முழுக்க என் தகப்பனாரோடு இருந்தேன். இப்போ என்னுடைய திருமணம், என் தம்பியின் திருமணம், 3 தங்கைகள் திருமணம், 6 திருமணங்கள், என் 2 மகன்களுடைய திருமணம், 8 திருமணங்கள். குறைந்தபட்சம் 8 திருமணங்களை ஒழுங்கு செய்து நடத்தின ஒரு அனுபவம் எனக்கு உண்டு. சில திருமணங்களில் நாங்கள் ஐஸ்கிரீம் ஒழுங்கு செய்தோம். ஒரு தங்கையினுடைய திருமணம் அன்னைக்கு பயங்கரமான வெள்ளம், நவம்பர் மாதத்தில் சென்னையில் ஒழுங்கு செய்து நாங்கள் 1000 பேருக்கு உணவு காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலை. 1000 பேருக்குரிய உணவெல்லாம் வாங்கிட்டோம், பொருட்களெல்லாம் வாங்கிட்டோம், சமையல்காரரை ஒழுங்கு பண்ணியாச்சு. அவர் சொன்னார், சமையல்காரர், சார் நம்ம சமைக்க வேண்டாம் 1000 பேருக்கு, பயங்கரமான மழை வெள்ளம், 100 பேர் வர்றது கஷ்டம் கல்யாணத்துக்கு. ஏன்னா இவ்வளவு மழை, ரோடெல்லாம் தண்ணி ஓடுது, மழை நிற்காது, 100 பேர் வர்றதே கஷ்டம், ஒரு 100 பேருக்கு மட்டும் நான் சமைக்கிறேன்,
50 பேர் 100 பேர் தான் வருவாங்க கல்யாணத்துக்கு இன்னும் சொல்லிட்டார். நாங்கள் ஐஸ்கிரீமும் வந்து குறைவாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஐஸ்கிரீமு ரிட்டன் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான். சமைப்பது வர்றவங்கள பார்த்து சமைப்பாங்க. நிறைய வந்தால் நிறைய சமைப்பாங்க, கொஞ்சம் பேர் வந்தால் நிறுத்திக்கிடுவாங்க. ஆனால் ஐஸ்கிரீம் அப்படி இல்லை, ஆர்டர் பண்ணிட்டா திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போது அதனால் நாங்கள் ஐஸ்கிரீம் ஒரு அளவு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையால் ஒரு 650-700 பேர் வந்துட்டாங்க அந்த கல்யாணத்துக்கு. ஆனால் ஐஸ்கிரீம் நாங்கள் குறைவாக சொல்லியிருந்தோம், மழை காலம் அப்படின்றதுனால ஐஸ்கிரீமு கடைசி பந்திக்கெல்லாம் இல்லை. சாரி சொல்ல வேண்டியதாயிட்டு, சாரி ஐஸ்கிரீம் இல்லைன்னு. அந்த மாதிரி சொல்லலை ஆண்டவர். ஐஸ்கிரீமை மாதிரி ஒரு விஷயம் அல்ல. யூத கலாச்சாரத்தில் திராட்சை ரசம் தான் முக்கியமான விஷயம். விருந்திலே முதல் மையப்புள்ளி திராட்சை ரசம் தான். கௌரவ பிரச்சனை, வயிற்று பிரச்சனை இல்லை, அது கௌரவ பிரச்சனை. அதுலேயும் ஆண்டவர் நன்மை செய்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமையை வைத்து கொண்டு தான் தண்ணியை ரசமாக மாற்றி நன்மை செய்தார். அவர் வந்து செய்த அற்புதங்கள் எல்லாமே நன்மைக்காக, ஒருத்தனுடைய நன்மைக்காக செய்தது தான். ஏதோ மேஜிக்கு காட்டலை, ஜிமிக்ஸ் பண்ணலை. தன்னுடைய பேர் புகழுக்காக அவர் ஜிமிக்ஸ் காட்டலை, வித்த காட்டலை. அவர் நன்மை செய்தார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கிறிஸ்துவின் மேலே அவரை நன்மை செய்ய வைத்தது. அப்புறம் குணமாக்குகிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், பிசாசின் வல்லமை, வியாதியில் அகப்பட்டவங்களை சுகமாக்குறதுக்கு டாக்டருங்க இருக்காங்க. சில வியாதிகளை சுகமாக்க முடியாது, ஆனால் பல வியாதிகளை டாக்டர்கள் சுகமாக்கிடுறாங்க. சுகமாகாமல் இறந்தா கூட பரலோகம் போயிடுவாங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கிறான், வியாதி வந்துச்சு, சுகமாகலை, மருத்துவத்தால் உதவி செய்ய முடியல, இறந்துட்டான், பரலோகம் போயிடுவான். ஆனால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை யாராலையும் விடுவிக்க முடியாது. எந்த டாக்டராலையும் எந்த மனநல ஆலோசகராலையும் விடுவிக்க முடியாது, மந்திரவாதியால் விடுவிக்க முடியாது. அதை பரிசுத்த ஆவியானவர் தான் விடுதலை செய்ய முடியும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை, அவர்களை விடுவிக்கிறவராக கிறிஸ்து விளங்கினார். சுற்றி திரிகிறவராக, சுற்றி திரிகிறது, பயணம் செய்வது, ஊழியத்தை செய்வது, இருக்கிற இடத்துல இருந்து ஊழியம் செய்வது என்று ஒன்று இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் மாதிரி. யோவான் ஸ்நானகனை பார்க்கறதுக்கு எல்லாம் வனாந்தரத்துக்கு போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரையும் போய் பார்த்தார். எல்லா கிராமத்துக்கும் போனார், எல்லா பட்டணங்களுக்கும் போனார். அந்த காலத்தில் அவர் வந்து நடந்து தான் போனார். ஒரு முறை, சில முறை படகுல போனார், ஒரு முறை கழுதையில் போனார். கோவேறு கழுதை, ராஜா ஏறுகளை கழுதை, குதிரை போன்ற கழுதை. அதனால் பிரயாணம் பண்ணுவதற்கு அதிக கிருபை வேணும். நான் ஒரு பிரபலமான உலகம் சுற்றுகிற ஒரு ஊழியக்காரரை கல்கத்தா விமான நிலையத்தில் அவரை சந்தித்தேன். அவரை நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சந்திச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் கல்கத்தா விமான நிலையத்தில் சந்தித்தேன். அவரும், நான் முதல்ல ஒரு விமானத்தில் போகணும், அவர் பின்னால் விமானத்தில் வரார். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், பிரசங்கம் பண்ணுறதை விட பிரயாணம் பண்ணுறதுக்கு 10 மடங்கு அதிக கிருபை வேணும்னார். பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவையான கிருபையை விட பிரயாணம் பண்ணுவதற்கு 10 மடங்கு கிருபை வேணும். அவர் 70 வயசை தாண்டி 80 வயசை தொட போகிறாரு. இன்றைக்கும் உலகத்தை சுற்றிட்டு இருக்கிறார். சுற்றி திரிந்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பலத்தை, கிருபையை ஆவியானவர் தரார். உலக பிரகாரமாக அரசியல்வாதிகள்லாம் அவங்க சுற்றி திரிகிறது வேற. அவங்க வந்து சுற்றி திரிவது, பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப சொகுசாக போகிறாங்க, அது தவறு இல்லை. அவங்க வயசுக்கு தனி விமானம், நடிகர்கள் கூட தனி விமானத்தில் போகிறாங்க. தொழிலதிபர்கள், நடிகர்கள்லாம் தனி விமானத்தில் போகிறாங்க. 7 நட்சத்திரம் அல்லது 5 நட்சத்திர விடுதி. உணவு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், வீட்டு உணவு மாதிரி இருக்கும். 5 நட்சத்திர விடுதியில் 5 ஸ்டார் ஹோட்டலில் என்னங்க விசேஷம்? ஒரு விசேஷம் கிடையாது. ருசியாக இருக்குமா? ருசியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சுத்தமாக இருக்கும், வயிற்றை கெடுக்காது.
அதுக்கு தான் அவ்வளோ பணம். எல்லாம் சுத்தமாக இருக்கும், தண்ணீர், தங்குற இடம், எல்லா உணவும் கிடைக்கும். 7 நட்சத்திர உணவு விடுதியாக எல்லா உணவும் கிடைக்கும், எந்த நேரத்திலும் எல்லா உணவும் கிடைக்கும். அதனால் அப்படிப்பட்ட பெரிய தொழிலதிபர்கள், பெரிய தலைவர்கள், பெரிய பிரபலங்களெல்லாம் அப்படி தனி விமானத்தில் போய் 7 நட்சத்திர ஹோட்டலில் தங்கிட்டு வராங்க. அதுவும் கூட அதுக்கே கூட ஒரு தேவனுடைய அருள் வேண்டும், இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஒரு அழைப்பு வேண்டும். நான் எப்போவுமே கண்டக்டர்ஸை பார்த்து ஆச்சரியப்படுவேன். நம்ம அந்த பேருந்தில் உட்காந்து போகிறதே கஷ்டப்படுறோம். 3 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த பேருந்தில் உட்காந்து போகிறது, அது தேசிய நெடுஞ்சாலையில் போகிறதுக்கே அலுப்பாக இருக்குது, களைப்பாக இருக்குது. ஆனால் நடத்துனர்கள், கண்டக்டர்ஸ் இந்த கையில் முழுசும் பணத்தை விரலுக்கு எடுக்கல வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு கையில் டிக்கெட் கொடுக்குற எந்திரத்தை அழுத்தி டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு பைய வேற தொங்க போட்டிருக்காங்க தோள்பட்டையில். அப்புறம் நிற்க வேண்டிய இடத்த பார்த்து விசில் கொடுக்குறாங்க, புறப்பட வேண்டியதை பார்த்து விசில் கொடுக்குறாங்க. எல்லாம் ஏறிட்டாங்களா இறங்கிட்டாங்களான்னு பார்த்து விசில் கொடுக்குறாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அது எல்லாராலையும் செய்ய முடியாது, பஸ்ஸிலே போக முடியாது. பலரால் இன்றைய தலைமுறை பலர் பஸ்ஸில் ஏறுறதில்லை. கார் இருந்தால் போகிறாங்க, இல்லை பைக்கிலே போயிடுறாங்க. நான் எனக்கு கார் இல்லைன்னா நான் பைக்கிலே வந்துடுறேன், 600 கிலோமீட்டர்னா கூட பஸ்ஸில் ஏற மாட்டேன்றாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் இப்போ நிறைய இருக்காங்க. அவர் சுற்றி திரிந்தார். அது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வல்லமை. அவர் சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், குணமாக்குகிறவராய், பிசாசின் வல்லமையிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அது ஒரு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. அதனால் நன்மை செய்வது, அவரை ஏன் ஒரு விதவை, நாயின்னு ஒரு விதவை, ஒரே பையன், அந்த அம்மாவுக்கு வேறு யாரும் கிடையாது, இறந்து போயிட்டான், தூக்கிட்டு போகிறாங்க சடலத்தை. மனது உருகினார். தன்னுடைய வல்லமையை காட்டுறதுக்காக இல்லை, தாம் பேர் பரிசு பலர் இடத்துல சொன்னார். குஷ்டரோகி கிட்ட சொன்னார், நீ சம்பிரதாயத்தை மட்டும் செய்ப்பா, முறைகளை மட்டும் செய், உனக்கு குணமாகி விட்டது என்பதை பதிவு செய்து ஊருக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வருவதற்கான முறைகளை மட்டும் செய், இதை மற்ற யார்ட்டையும் சொல்லாத, என் பேரை சொல்லாத. அவனுக்கு நன்மை செய்கிறதுக்காக தான் அதை செஞ்சார். அந்த விதவை யாரும் இல்லை, கணவனும் இல்லை, ஒரே மகன். மனது உருகி அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார், வாலிபனை. அதனால் பலாசர்வ அப்படி தான், யாரும் கிடையாது. 2 பெண் பிள்ளைகள், 2 சகோதரிகள் தான் அந்த வீட்டில், ஆண் துணை கிடையாது, செத்து போயிட்டான். அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தாரு, நன்மை செஞ்சார். நன்மை செய்யணும்னு நினச்சா அற்புதம் தானாக நடக்கும். அற்புதம் செய்யணும்னு நினச்சா சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. ஐயோ, இந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்யணும், இந்த நபருக்கு ஒரு நன்மை செய்யணும்னு ஒரு உருக்கம், ஒரு பாரம், ஒரு இரக்கம், ஒரு உந்துதல் வந்தால் அற்புதம் நடக்கும். அதை ஆவியானவர் தான் கொண்டு வருகிறார். அந்த ஒரு கிரியையை தான் இயேசுவனுடைய வாழ்வில் ஆவியானவர் செய்தார். ரோமர் 8:11, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில் ஆவியானவருடைய கிரியை உண்டு. ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதே ஆவி உங்கள் சரீரங்களையும் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். நமக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினார். எத்தனையோ பேருக்குள்ள பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஏனோக்குள்ள ஆவியானவர் இருந்தார், எலியாவுக்குள்ள இருந்தார், மோசேக்குள்ள இருந்தார், யோசுவாக்குள்ள இருந்தார், தாவீதுக்குள்ள இருந்தார்.
அவங்களெல்லாம் இறந்தாங்க, உயிரோடு எழுப்பப்படலை. உயிர்த்தெழுதல் அப்படின்ற அந்த ஒரு நிலையை அடையலை. செத்து போயிட்டு திரும்ப உயிரோடு வந்து திரும்பி சாவது உயிர்த்தெழுதல் இல்லை. அது மரணத்திலிருந்து எழுப்பப்படுதல், அது வேற, இது வேற. பீயிங் ரைஸ்ட் ஃப்ரம் த டெத், இது வந்து ரிசரக்ஷன். சாகாமை உள்ள ஒரு உடலை அடைவது தான் உயிர்த்தெழுதல். சாகா வரத்தை அடைவது தான் உயிர்த்தெழுதல். சாவாமையை தரித்துக் கொள்வது, அழியாமையை தரித்துக் கொள்வது தான் உயிர்த்தெழுதல். செத்தவங்க எழும்புனாங்க, லாசர் எழும்புனா மறுபடியும் செத்து போயிட்டான், அது உயிர்த்தெழுதல் இல்லை, அது அற்புதம் தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளதான் முதல் ஆவியானவர் இந்த கிரியையை செய்தார். அவரை உயிரோடு எழுப்பினார் 3வது நாள். நமக்குள்ளேயும் இதான் முதல்ல அன்பிரசிடென்டட் ஆக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். முதல்ல ஆவியானவர் அந்த கிரியையை செய்கிறார். மரணத்திலிருந்து எழும்ப பண்ணி சாவாமை உள்ள, அழியாமை உள்ள ஒரு உடலை உண்டாக்குகிறார். அதே தான் நமக்கும் நடக்கும். அதே மாதிரி கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர், நாமெல்லாம் பின்னால் பிறப்போம். கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதல் பலன் நாமெல்லாம் நம்முடைய வருஷப்படி நாமும் பின்னாலேயே கடந்து செல்வோம். அப்படிதான் வசனம் சொல்கிறது. நான் சொன்ன வண்ணமாக அவர் பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கா இருக்கிறார் என்று சொன்ன வண்ணமாக கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக ஆவியானவர் இருக்கிறார். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்க்க முடியும். 14ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அல்லாமல் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனால் மேற் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கு ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கத்தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள்லாம் ஆரோனுடைய முறைமைப்படி ஆசாரியர் ஆனார்கள். ஆரோனுடைய குடும்பத்தில் பிறந்தாதான் அவர்கள் ஆசாரியர்கள் ஆக முடியும். லேவி கோத்திரத்தில் பிறந்தாதான் ஆசாரியர்கள் ஆக முடியும். ஆனால் இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்தார். பிரதான ஆசாரியன் ஆவதற்கு லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கணும், ஆரோனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கணும். இயேசு யூதா கோத்திரத்தில் பிறந்தார், தாவீதனுடைய குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரியர் ஆகலை, அவர் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி ஆசாரியர் ஆனார். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ஆசாரியர் ஆகலை, அவர் ஜீவனுக்குரிய வல்லமையின்படி, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியர் ஆனார். அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்கிசேதேக்கு மனிதன்தான், ஏதோ ஒரு யூதர் அல்லாத இனத்தை சார்ந்த ஒரு ஊழியக்காரன் என்று ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, கிறிஸ்து தான், இயேசு தான் மெல்கிசேதேக்கை வெளிப்பட்டார், அது ஒரு கருத்து. மூணாவது கருத்து, ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அந்த கருத்து உடையவர்கள், ஆவியானவர் தான் மெல்கிசேதேக்காக வெளிப்பட்டார். இப்போ ஆவியானவர் தான் மெல்கிசேதேக்காக வெளிப்பட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் எபிரேயர் 7 3 இவ்விதமாய் சொல்கிறது, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். நாட்களின் துவக்கம் இல்லாதவர்கள் 3 பேர் தான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி தான். பிதா காணக்கூடாதவர், அதர்சனமானவர், கண்டிராதவர், காணக்கூடாதவர் பிதா கிடையாது. இயேசு கிறிஸ்துவான்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துக்கு வம்ச வரலாறு உண்டு, தாய் உண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு இது பொருந்தாது. அப்போ மீதி இருக்கிறது ஆவியானவர் தான். ஆவியானவர் அப்படி மனித வடிவம் எடுத்து தற்காலிகமாக வர முடியுமா? வர முடியும். தேவதூதர்களே வரும்போது ஆவியானவர் ஏன் வரக்கூடாது?
ஆவியானவருடைய வடிவத்தை குறித்து, ரூபத்தை குறித்து எசேக்கியேல் 8 எசேக்கியேல் சொல்கிறான். அவருடைய இடுப்பு, அவருக்கு ஒரு இடுப்பு இருந்துச்சு, கை இருந்துச்சு. அவருடைய இடுப்புக்கு மேலே விலையேற பெற்ற ஒரு உலோகத்தினுடைய, தங்கத்தை விட விலையேற பெற்ற ஒரு கல்லை போல பிரகாசமாக இருந்தது. இடுப்புக்கு மேலே உள்ள பகுதி, இடுப்புக்கு கீழே உள்ள பகுதி அக்கினிமயமாக இருந்துச்சு. எசேக்கியேல் 8 ஆவியானவருடைய உருவத்தை எசேக்கியேல் சொல்கிறான். அதனால் ஆவியானவர் தான், பிதா இல்லை, அவரை பார்க்க முடியாது, பிதா இல்லை, கிறிஸ்து இல்லை, 3 பேரில் ஒருத்தர் தான். ஏன்னா நாட்களின் துவக்கம் இல்லாதவர்கள், மனுஷனுக்கு நாட்களின் துவக்கம் உண்டு, தேவதூதர்களுக்கு நாட்களின் துவக்கம் உண்டு. 3 பேருக்கு தான் நாட்களின் துவக்கம் இல்லை. துவக்கமே இல்லாதவங்க 3 பேர் தான், பிதா குமாரன் பரிசுத்தாவி தான். அதனால தான் ஆவியானவர் தான் என்று நான் நம்புகிறேன். அதனால் த பெண்டகாஸ்டல் மிஷனை சார்ந்தவர்கள் அப்படி நம்புகிறார்கள். நான் அந்த மிஷனை சார்ந்தவன் அல்ல, அந்த சபை பிரிவை சார்ந்தவன் அல்ல. நான் சிஎஸ்ஐ சபையை சார்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவன். சிஎஸ்ஐயில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அதன் பிறகு அசம்பிளிஸ் ஆஃப் காடில் ஏஜி சபையில் அபிஷேகம் பெற்று விசுவாசியாய் ஸ்திரப்படுத்தப்பட்டு இப்பொழுது நான் மிஷனரி பணியில் இருக்கிறேன். சபை பாகுபாடற்ற ஒரு மிஷனரி பணி, ஒரு இவாஞ்சலிக்கல் மிஷன், ஒரு சுவிசேஷ மிஷனரி பணியில், ஒரு இவாஞ்சலிக்கல் என்று வேண்டுமானால் என்னை சொல்லலாம். ஆனால் இது பரிசுத்த ஆவியானவர் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஒரு வேண்டுதல் செய்கிறார். அதனால் அந்த அவர் தான் இயேசு, பரிசுத்த ஆவியானவர் தான் ஆதியிலிருந்து ஆசாரியனாக இருக்கிறார். மனிதர்களுக்காக ஆதியிலிருந்து, ஏன்னா அதுக்கு முன்னால் யாருக்காகவும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆதியிலிருந்து தான் மனிதன் இருக்கிறான். அதனால் மனிதர்களுக்காக ஜெபிக்கிறவராக ஆவியானவர் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பொறுப்பை ஒரு மனிதனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், ஆரோனிடத்தில். ஏனென்றால் ஆவியானவரால் நம்மை புரிந்து கொள்ள பரிதாபப்பட முடியல. சின்ன சின்ன விஷயம்லாம் அவருக்கு புரியாது. ஏன்னா அவர் தேவன். மனுஷனுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கும். மனுஷனுடைய கஷ்டம் மனுஷனுக்கு தான் தெரியும். அதனால் மனிதன் கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. தேவனே மனிதனாய் வந்த பிறகு மனிதனாய் இருக்கிற பிரதான ஆசாரியனுக்கு பலவீனம் உண்டு. பலவீனம் இல்லாத ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து. அதனால் அவரை அந்த ஒழுங்கின்படி, அந்த முறையின்படி, மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். மெல்கிசேதேக்கு இப்போவும் ஆசாரியராக இருக்கிறார். இப்போவும் ஆசாரியராக எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷன்? அது பரிசுத்த ஆவியானவர் தான். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக, தேவனுடைய குமாரன் கிடையாது. இவர் பிரதான ஆசாரியனா இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி தன் வழியில் வந்தால் கூட அவரை பிரதான ஆசாரியன் ஆக்கிட்டு தான் ஆசாரியனா ஆவியானவர் இருக்கிறார். அதனால் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் இவ்வளவு கிரியைகளை செய்திருக்கிறார். நம்மையும் அவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். நாம் அந்த வழியில் நடைபோடுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் கிறிஸ்துவின் வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் நன்மை செய்யணும், நாங்களும் ஆத்துமாக்களை தேடி போனோம், நாங்களும் ஆத்துமாக்களை விடுதலைக்குள்ளே நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்களும் ஒரு நாளாலே சாவாமையை, அழியாமையை அடைவோம் என்று நம்புகிறோம். அதற்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆசாரியர்கள் தான், உடைய இரத்தத்தால் கழுவப்பட்டதுனால நாங்கள் ஆசாரியர்கள் தான். நாங்களும் பரிசுத்த ஆவியானவரை போல மற்றவர்களுக்காக பரிதபிக்க, மற்றவர்களை புரிந்து கொள்ள, மற்றவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.